சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மாசி 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையான இன்று கிரகணம் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம் ஒன்று. இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக காலை 10 மணிக்கு மேல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் மாலை 6:47க்கு மேல் சாப்பிட்டுக் கொள்ளலாம். கோவிலுக்கு சென்று யார் தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறுகின்றேன். அதற்கு முன்னால் இந்த கிரகணத்தில் பயப்பட வேண்டிய விஷயம் மட்டும்தான் இருக்கின்றதா என்று பார்த்தோமேனால் இல்லை. மாலை 3:19க்கு ஆரம்பமாகி இரவு 6:47க்கு கிரகணமானது முடிவடைகின்றது. இந்த நேரத்திலே நாம் நமது வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து தூபமேற்றி நமக்கு உண்டான விஷயங்களை, அதாவது வேண்டுதல்கள், மந்திர உபசாடனம் செய்யலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி என்றால் என்ன வேண்டுதல்கள் நமக்கு இருக்கின்றதோ அதை 108 முறையோ 1008 முறையோ இறைவன் முன்னால் அமர்ந்து சொன்னமையானால் அது அபரிவிதமாக நடந்துவிடும். அதாவது பவர் அதிகம். இந்த கிரகண நேரத்தில் நாம் எந்த வேண்டுதல்களை இறைவனிடம் வைத்தாலும் அது பல மடங்கு உடனடியாக நடக்கும் என்பது சாஸ்திரம். ஆகையினாலே என்ன வேண்டிக் கொள்ளலாம் என்றால், இப்போ தங்களுடைய மகள் முதல் மார்க் கிடைக்க வேண்டும், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் தர வேண்டும், வீடு சீக்கிரமாக கட்டிவிட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், இது போன்று வண்டி வாங்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும். இதையே உதாரணத்துக்கு எனது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் திரும்ப 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 அந்த வார்த்தையை, அதாவது வேண்டுதல்கள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நிறைய வேண்டுதல்களை கொண்டு வரக்கூடாது. ஒரு வேண்டுதல்கள் எது வேணால் முடிவெடுத்துக்கொண்டு அதை திரும்ப 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 இந்த கிரகண நேரத்திலே நமது பூஜை அறையில் சொல்லும்போது அது சீக்கிரமாக நடந்துவிடும் என்பது சாஸ்திரம். ஆகையினாலே அன்பர்கள் இதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.